இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஆவணி அமாவாசை பித்ரு வழிபாடு செய்வது பற்றிய மிக முக்கியமான அற்புதமான தகவல்களை இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பதிவை ஸ்கிப் பண்ணாம கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். ஒரு வருடம் நாம் பித்ரு பூஜை செய்யாவிட்டாலும் பித்ருகளுக்கு மன வருத்தம் ஏற்படும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. தர்ப்பணங்களை எப்போதும் குறிப்பிட்ட மணிக்குள் கொடுத்து விடுவது நல்லது. அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் முன்பே எழுந்து அதிகாலைக்குள் தர்ப்பணம் கொடுப்பது நல்லது. எள்ளுடன் தண்ணீரும் கலந்து அளிக்கப்படும் தர்ப்பணம் பித்ருகளுக்கு அமிர்தமாக கருதப்படுகின்றது. பித்ரு காரியத்திற்குள் தர்ப்பை புல் பயன்படுத்துவது நல்லது. தர்ப்பை புல்லில் சூரிய ஒளி ரூபத்தில் பித்ருக்கள் வந்து அமர்வதாக ஐதீகம். நாம் கொடுக்கும் தர்ப்பணங்களை சுவாதா தேவி தர்ப்பை புல் மூலமாக பித்ருலோகத்துக்கு எடுத்து செல்வதாக ஐதீகம். புண்ணிய நதிகளின் கரைகளில் செய்யப்படும் தர்ப்பணங்களுக்கு எப்போதுமே சக்திகள் அதிகமாகும். நாம் முன்னோர்கள் மரணம் அடைந்த நேரம் திதி மறக்காமல் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் அந்த திதியில் பித்ரு தர்ப்பணம் செய்வது மிகுந்த பலன்களை தரும். தர்ப்பணம் செய்யும் போது தாய் தந்தை வழியில் 6 தலைமுறைகளுக்கு முன் மறைந்த முன்னோர்களுக்கும் சேர்த்து செய்தால் அவர்களது ஆசிகளும் கிடைக்கும். அமாவாசை சூரிய மற்றும் சந்திர கிரகணங்களின் போது செய்யப்படும் தர்ப்பணங்களுக்கு மிக அதிக சக்தி உண்டு. அமாவாசை நாட்களில் அன்னதானம் செய்ய வேண்டியது மிக மிக முக்கியமாகும். மறைந்த முன்னோர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி, கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, மகாலய பட்ச நாட்களில் ஆசி வழங்க நம்மை நிச்சயம் தேடி வருவார்கள். இதை புரிந்து கொண்டு அவர்களது ஆசிகளை பெற வேண்டியது நமது பொறுப்பாகும். தர்ப்பணத்தை சரியான நேரத்தில் உரிய முறைப்படி செய்தால் நம் வாழ்வில் கஷ்டங்கள் எப்போதுமே வராது. பித்ருகளுக்கு நாம் செய்யும் தர்ப்பணமானது பல யாகங்களுக்கு சமமானது. கன்னியா ராசியில் சூரியன் இருக்கும் போது செய்யப்படும் ஸ்தார்த்தம் பித்ருக்களை ஓராண்டு காலத்துக்கு திருப்தி அடைய செய்யும். தர்ப்பணம் செய்யாதவன் சண்டாளனாக பிறப்பான் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஒரு ஆண்டில் ஒருவர் 96 தடவை தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். புண்ணிய ஆத்மாக்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணம் அவர்கள் மேலும் இறை அருள் பெற உதவும். தர்ப்பணம் ஸ்தார்த்தம் செய்யாவிட்டாலும் நம் பித்ருக்கள் நமக்கு உதவுவார்கள். ஆனால் தர்ப்பணம் கொடுத்தால் பித்ருக்களின் முழுமையான ஆசி கிடைக்கும். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நாட்களில் வெங்காயம், பூண்டு, வாசனை திரவியங்களை தவிர்ப்பது நல்லது என்று சொல்லி இந்த ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.